இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் இருக்கிற நிலைமையில இந்த உடலை பாதுகாப்பனா இல்ல என் ஹஸ்பண்ட் உயிர் இருக்கிற உடலை தேடுவனா? ஆனா எப்படியாவது என் ஹஸ்பண்ட் உயிர் இருக்கிற அந்த உடலை நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன் சுகன்யா. அது வரைக்கும் இந்த உடல் பாதுகாப்பா இருக்கணும். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், உன்னை விட்டா எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்ல. நான் என் ஹஸ்பண்ட் உயிர் இருக்கிற உடலை கண்டுபிடிச்சு கொண்டு வர வரைக்கும் நீதான் இவர் உடலை பத்திரமா பாத்துக்கணும். உன்னாலதான் முடியும் சுகன்யா, ப்ளீஸ். துர்கா துர்கா, என்னடி இது? எதுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்க? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. உனக்காக நான் இத கூட செய்ய மாட்டேனா? ஆஸ் எ டாக்டரா உன் ஹஸ்பண்ட் பாடியை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப நன்றி சுகன்யா. ஹே, நன்றி எல்லாம் எதுக்கு சொல்ற? நீ என் ஃப்ரெண்டுடி. நீ கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. யாராவது வந்தா ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதா சொல்லி அதுக்கான ஏற்பாடு பண்ணிடு. வெளியில யாருக்கோ எந்த விஷயமும் தெரியக்கூடாது. நீ ஒண்ணும் கவலைப்படாத துர்கா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நர்ஸ், ஓகே டாக்டர். சூர்யா, துர்கா, நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வரைக்கும் உன் ஹஸ்பண்ட் உடம்ப பத்தி நீ கவலைப்படாத. நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீ பத்திரமா பாத்துப்ப, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சுகன்யா. இருந்தாலும் அந்த அமைச்சரோட ஆளுங்களும் தாராவோட ஆளுங்களும் கண்டிப்பா சூர்யாவோட உடலை தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. புரியுது துர்கா. அவங்களால ஏதாவது ஆபத்துனா நான் உனக்கு உடனே ஃபோன் பண்றேன். சரி சுகன்யா, பத்திரமா பாத்துக்கோ. சூர்யா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்க உயிர் எங்க இருக்குன்னு நான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உங்க உடலுக்கு உயிர் கொடுப்பேன். சுகன்யா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இது பாரு, இதான் தாரா. இது சங்கர பாண்டி. இவங்க தான் நான் சொன்ன ஆளுங்க. போட்டோல பாத்துக்கிட்டல. இவங்க 2 பேர்கிட்டயும் எக்காரணத்து கொண்டும் என் ஹஸ்பண்ட பத்தி எதுவுமே தெரியக்கூடாது. அவங்க 2 பேர்ல யாருக்கு தெரிஞ்சாலும் என் ஹஸ்பண்ட் பாடியை எரிச்சிருவாங்க. ஸ்கூல்ல இருந்து வந்தாச்சா? நான் வந்துட்டேம்மா. ஹாசினி தான் இன்னைக்கு என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. சிஸ்டர், சூர்யாவோட உயிரை தேடி தேடி அழைச்சிட்டு வரா போல இருக்குது. நீ வாய மூடு. சூர்யாவோட பாடிய மினிஸ்டர் கிட்ட இருந்து காப்பாத்தி கொண்டு போய் எங்கேயோ பத்திரமா வச்சுட்டு வந்திருக்கா. ஆமாமா, எடுத்துக்கிட்டு போயிட்டால. சாரி சிஸ்டர். துர்கா, இந்த பாலையும் பிஸ்கெட்டையும் சாப்பிட சொல்லு துர்கா. தேவிமா, ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிடலாம்ல. அதெல்லாம் இருக்கட்டும். சூர்யா அப்பா எங்க? ஏன் இன்னும் வரல? அவர் வந்துருவாரு. துர்காமா, சூர்யா வந்தது ஒரு ரகசியம் சொல்றேன். ஆமா துர்கா, சூர்யா எங்க? இன்னும் வரவே இல்ல. அது ஏதோ ஒரு முக்கியமான வேலையா சேலம் வரைக்கும் போயிட்டு வர அப்படின்னு சொன்னாரு. வந்துருவாரு. சிஸ்டர், அவன் மேல போனது தெரியாம இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாருங்க. ஓ, சூர்யா வரதுக்கு லேட் ஆகுமா? அப்ப நான் ஒரு விஷயத்த சொல்ல முடியாதே. நான் உங்க 2 பேர்த்தையும் சேர்த்து சொல்லலாம்னு நினைச்சேன். தேவிமா, சூர்யா வந்துருவாரு. நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க. துர்காமா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னன்னு சொன்னதானே தெரியும். ஸ்கூல்ல எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கு. என்ன தேவிமா, கிடைச்சிருக்குன்னு சொல்ற?
ஒண்ணு கிடைச்சிருக்கான்னு சொல்லணும் இல்ல கிடைச்சிருக்கான்னு சொல்லணும். அந்த ஃப்ரெண்டு பாயா கேர்ளான்னு தெரியல, அதனால தான் அப்படி சொன்னேன். என்ன தேவிமா சொல்றீங்க? அந்த ஃப்ரெண்ட் உங்க கிளாஸ் தானே? எங்க கிளாஸ்ல இல்ல. அப்போ உங்க ஸ்கூலா? என் ஸ்கூலும் இல்ல, கிளாஸும் இல்ல. ஏய், ஸ்கூலும் இல்ல கிளாஸும் இல்லனா அப்புறம் எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆக முடியும்? ஆமா, அவங்க பேர் என்ன? தெரியலையேம்மா, ஆனா பச்சையா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். தேவிமா என்ன சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அது இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் பக்கத்துல ஒரு கிளி வந்து உட்கார்ந்துச்சு. கிளியதான் உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னியா? ஆமா துர்காமா, அது மட்டும் இல்ல, அந்த கிளி நான் சாப்பிட கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுது. என் ஃப்ரெண்டு நைனி இருக்கால, அவ கொடுத்தா, ஆனா அதை சாப்பிடவே இல்ல. சூர்யா வீட்டுக்கு வராம ஸ்கூலுக்கு போய் அந்த தேவி கிட்ட தன்னை யாருன்னு காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கான். என்ன சொல்றீங்க? ஆமா, சூர்யா துர்காவை தான் பார்த்து தன்னை சூர்யான்னு காட்டிக்க முயற்சி பண்ணுவான்னு நினைச்சேன். ஆனா அவன் தேவிய பார்த்து தன்னை யாருன்னு காட்டிக்க முயற்சி பண்ணிருக்கான். இதை இப்படியே விடக்கூடாது. சிஸ்டர், ஒரு ஸ்மால் டவுட். என்ன? கிளி அந்த குழந்தைகிட்ட பேசும்போது தமிழ்ல பேசுமா, கிளி பாஷையில பேசுமா? இதை இப்படியே வளர விட்டா கண்டிப்பா நமக்கு தான் பிரச்சனை ஆகும். ஏற்கனவே அந்த துர்கா மினிஸ்டர் கிட்ட இருந்த சூர்யாவோட டெட் பாடியை கொண்டு போய் பத்திரமா எங்கேயோ வச்சிருக்கான். இப்போ இந்த கிளிய பத்தின உண்மை அவளுக்கு தெரிஞ்சது, சூர்யாவோட டெட் பாடிக்கு உயிரை கொடுத்துருவான். இல்ல இல்ல, அப்படியெல்லாம் நடக்க கூடாது. துர்கா பாதுகாப்பா வச்சிருக்க சூர்யாவோட உடம்ப கைப்பற்றி அதை எரிச்சிடணும். அப்படி இல்லன்னா அந்த கிளிய கொன்னு உள்ள இருக்க சூர்யா உயிரை எடுத்து ஏன் கணவனுக்கு உயிர் கொடுக்கணும்? ஆமா, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சீக்கிரம் நடக்கணும். கை கெட்டது வாய் கெட்டலங்கிற கதையா? கையில கிடைச்ச சூர்யா உடல நெருப்புல கொளுத்த முடியாம போயிடுச்சாடா. இத்தனை பேர் இருந்தோம், ஒரு லேடி போலீஸ் கோட்டையை விட்டீங்களாடா. என் மகன் தன்ராஜ கொலை பண்ண சூர்யாவை என் கையால கொலை பண்ணுவேன்னு சொன்னதான் என்னால நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. அவன் உடலை கூட எரிக்க முடியாம போயிடுச்சாடா. அந்த இன்ஸ்பெக்டர் துர்கா அவன் புருஷ உடலை எங்கேயாச்சும் பாதுகாப்பான இடத்துல மறைச்சு வச்சிருப்பான். முன்னாடி தேடின மாதிரி நல்லா தேடி பாருங்க. அவன் உடம்பு எனக்கு வேணும். அவனை எரிச்சு சாம்பலாக்கணும். போங்க, எல்லாரும் போய் தேடுங்கடா. வாடா வாடா.